கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். அத்திமரத்தை காண்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். அத்திமரத்தை காண்கிறவன் கனியை புசிப்பான் என்கிறது தேவன் அந்த இடத்துல ஒரு விசுவாசத்தை சீசர்களுக்கு வளர்க்கிறார். அதாவது அந்த வார்த்தையை பிறப்பிக்கிறார். இனி ஒரு நாளும் இந்த கனியை யாரும் புசிக்க மாட்டாங்கன்னு சொல்றார் தேவன். அதாவது அந்த விசுவாசத்தை அவர் சொன்ன அந்த வார்த்தையானது எப்படி அது செயல்படுகிறது பாருங்க. அவர் சொல்லுறார், அறிக்கை பண்ணுகிறார், அதே போல அது நடக்கிறது. காரணம், அந்த இடத்துல ஒரு விசுவாசத்தை அவர்களுக்கு காமிக்கிறார் சீசர்களுக்கு. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அறிக்கை செய்வதற்கு நமக்கு உள்ளத்திலே இருந்து அவர் சொல் என்று அவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையிலே நீங்கள் என்ன வேணுமோ, உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வீட்டில் இருக்கா, இல்லை சுகமாக ஆகணுமா, உங்களுக்கு நோய் நொடிகள் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த கனியை நீங்கள் புசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவாதி தேவனுடைய அந்த அத்திமரத்தை காண்கிறவன் அதன் கனியை புசிப்பான். தேவனுடைய அந்த வார்த்தை உங்கள் மனதுக்குள்ளே இருக்கா? அதான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் சொல்கிறீங்களா, என் வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும், நான் சுகமானேன், அவர்களுடைய தழும்புகளால் நான் சுகமானேன், இப்படி நீங்கள் வார்த்தை சொல்லுங்களா? அந்த தேவன் அந்த அத்திமரத்தை பார்த்து சொன்ன அந்த தேவன் அந்த வார்த்தை சொன்ன உடனே அதை செயல்படுகிறது பாருங்க. தேவன் அதான் சொல்றாரு. அந்த மாதிரி நீ சொன்னியா, அறிக்கையிட்டியா, நான் எத்தனையோ வாக்கு தத்துவங்களை தந்திருக்கேன், எத்தனையோ வார்த்தைகளை உனக்கு தந்திருக்கிறேன், நீ சொன்னியா? ஆனால் தேவன் பாருங்க, அந்த வார்த்தை சொன்ன உடனே அது பட்டு போச்சா? நம்ம சீசர்கள் பார்க்காங்க, உடனே அது ஆயிருமா அப்படின்னு உடனே பார்க்கணும். ஆனால் அந்த வார்த்தையானது உடனே அடி வேர்லேருந்து அதை ஆரம்பித்து விட்டது. எப்படின்னா, அங்கேருந்து தொடங்குது. நீங்கள் வார்த்தையை சொல்லும் பொழுது உங்களுடைய வார்த்தை இப்போ தான் உங்கள் வாழ்க்கை அங்கேருந்து தொடங்குது. அது இந்த வார்த்தையை சொல்ல 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 அந்த வார்த்தையானது என்ன, தேவனுடைய வார்த்தை மிகவும் வல்லமையான ஒரு வார்த்தை. அவர் நம்மை காக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர். அந்த வார்த்தையானது என்ன பண்ணுறது பாருங்க. தேவனுடைய வார்த்தை ஒரு வல்லமை நிறைந்து இருக்கிறதுனால அந்த கனியை நீங்கள் கண்டிப்பாக புசிப்பீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, எந்த வார்த்தை சொல்கிறீங்களோ, தேவனுடைய வார்த்தை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கை செல்லும், என் வீட்டிலே ஐஸ்வர்யம் வேணுமென்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நீங்கள் சொன்ன உடனே மறுநாள் வருமா? கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை சொல்லணும். காலையில் எழுந்த உடனே, என் வீட்டிலே ஐஸ்வர்யங்கள் தங்கும், என் வீட்டிலே எப்பொழுது நிறைந்திருக்கும், என் வீட்டிலே சமாதானம் இருக்கும், தேவனுடைய வார்த்தை நிறைந்திருக்கும், அவருடைய அன்பு கிருபை இந்த வீட்டிலே நிறைந்திருக்கும், நான் போகும் இடமெல்லாம் அவர் எனக்குள்ளே வருகிறார் என்று நீங்கள் சொல்லணும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது தான் அந்த கனியை அவன் புசிப்பான். அடுத்தல பாருங்க, தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். எஜமான் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு ஒரு முதலாளி இருக்கிறார். அந்த இடத்துல நீங்கள் என்ன வளர்ப்பீங்க? உங்களுக்கு நல்ல கனமாக இருக்கணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதாட்டு உங்களுக்கு அவனை திருப்திப்படுத்துறதுக்கு அப்படி இப்படி செஞ்சு எப்படியாட்டு செஞ்சு எஜமான அப்படி இல்லை. அந்த எஜமானுக்கு பிடித்தது என்ன? விசுவாசம். அதாவது அவனுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதன் தான் தேவை. எதையுமே அவன் திருட்டுத்தனமாக செய்யாமல் கரெக்டாக அவன் கொடுத்த அந்த வேலையை சரியாக செய்து சரியாக முடித்து அவன் உள்ளத்திலே ஒரு களங்கமில்லாமல் அந்த வேலையை முடித்து கொடுக்கும் பொழுது அவனுடைய மனம் தேவனுக்குள்ளே இருக்கும். ஏன்னா சரியாக செய்து முடிக்கிறான், அவனுடைய வேலையை கரெக்டாக செய்து முடிக்கிறான். வார்த்தையில் அவன் உறுதியாக இருக்கிறான். தேவன் அந்த எஜமான் கொடுத்த அந்த வார்த்தை, இந்த வேலை கரெக்டாக முடிக்கணும், இந்த வேலை சரியாக செய்யணும்னு அந்த சொன்ன அதை கரெக்டாக செய்து முடிக்க, அந்த வேலையை முடிக்கும் பொழுது அதனோடு அவனுடைய நம்பிக்கை அவன் வளர்க்கிறான். தேவனுக்குள் அந்த எஜமானுக்குள்ளே அந்த நம்பிக்கை வளர்க்கிறான். வளர்க்கும் பொழுது அந்த எஜமான் பார்க்குறான், ஆகா இவ்வளோ அற்புதமான ஒரு பையன், இவ்வளோ அற்புதமான ஒரு பொண், இந்த மாதிரி நம்முடைய ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, இந்த ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கும்போது இப்படி ஒரு நம்பிக்கையான ஆட்கள் நமக்கு தேவை என்று அவனை கனப்படுத்துகிறார். அவனை உயர்ந்த ஸ்தானத்தில், கீழே இருக்கிறவனை மேலாக அவனை உயர்த்துகிறார். எப்படி? அவனுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் கொடுத்து, மேனேஜர் பதவி கொடுத்து, நல்ல ஒரு டிஎல் பதவி கொடுத்து, நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போகிற காரணம் என்ன? அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. அந்த அதை நான் கண்டிப்பாக நான் அடைவேன், தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை என் மனதுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டே இருக்கிறான். வார்த்தையை நான் விட்டு விட மாட்டேன். என் நாவிலே அவருடைய வார்த்தையை வைத்து எப்பொழுதும் அவரோடு நான் இருந்து வேலை செய்யும் பொழுது அவர் எனக்குள்ளே இருந்து என்னை உயர்த்துகிறார்.
அப்படின்னு அவன் அந்த வேலை செய்கிறான். அந்த செய்யும் பொழுது தான் அந்த வேலையை செய்யும் பொழுது அந்த வேலையும் 100% ஆகுது. அந்த முதலாளியும் அவனை கனப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை நீங்கள் தினமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிறது, கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் தியானிக்கிறது எப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஏதாட்டு தேவனுடையத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். எப்படி இன்று அவர் சொல்கிறார், விசுவாசத்தின் வார்த்தையாயிரு. ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக அது நடந்தே தீரும். என்னுடைய வாழ்க்கையில் அது நடக்கும். ஏனென்றால் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். நான் ஏன் கலங்க வேண்டும்? இந்த அண்ட சராசரியை படைத்தவர் எனக்குள்ளே இருந்து எனக்குள்ளே எல்லா காரியம் செய்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் ஏங்க பயப்படணும்? ஐஸ்வர்யம் தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிற, சுகமளிக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். இப்படி நீங்கள் கம்பீரமாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைனாலே ஒரு கம்பீரத்தோடு இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த அறிக்கை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நீங்கள் கனி புசிப்பீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். இந்த கனியை நீ புசிக்கணுமா? அந்த அத்தி மரத்தை சொன்ன அந்த ஆண்டவருடைய அந்த விசுவாசம், அந்த வார்த்தையை அவர் எப்படி சொன்னாரோ அதே போல் அந்த கனியை புசிக்கணுமா? நீங்கள் விசுவாசத்து வார்த்தையை வளர்த்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி வார்த்தையை தினமும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிற தலைப்பில் இதுதான் நாம் அதிகமாக தியானித்து உங்களுடைய உள்ளத்தை நிறைத்து கொண்டு இருக்கிறோம். தேவன் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் கனப்படுத்துகிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.